நீ வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்ட. என்னை பத்தி யாருக்கும் உங்களுக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு என் சொத்துல பங்கு கேக்குதா? என் சொத்துல இருந்து உனக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்டா. எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு போறீங்களாப்பா? போதும், நிறுத்துனா. இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க, சொந்த பந்தத்துக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. நீதான் அப்பாவை கெடுத்து வச்சிருக்கியா? உன் லவ்வரோட சேர்ந்துக்கிட்டல. டீனா கிட்ட இதுமா எடுத்து பேசினேன், உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த சொத்துல உன்னோட அதிக உரிமை அவளுக்கு தான், தெரியுமா? ஓகே, என் வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்த எல்லா உறவுகளும் பொய்யானது. இது என்னோட முடிவா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்குள்ள தவியா தவிக்கிற ஒரு பொண்ணு ஒருவேளை இன்னைக்கு செத்துருவா போல இருக்கு. மண்டபத்தை விட்டு ஓடி போறியாடி? உன்னால எங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? உன் கூட இருக்கிறதுனால எனக்கு எந்த ஃபியூச்சரும் கிடையாது. எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பைத்தியமாடி? நீ என்ன கொல்ல பாக்குறியா? ஏன் மேல ஷூட் பண்ணியா? உனக்கு அதை ஷூட் பண்ண சொல்ற மாதிரி தெரியுதா? அது கார்ல இருந்து வந்த சவுண்ட். உன் காது என்ன கெட்டு போச்சா? ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியும்டா. அப்படியா? என்ன பத்தி நல்லா தெரியுமா? சரி வா, சரி வாடி, வா வண்டியில உட்காரு. கையை முதல்ல உட்காரு, ஏறி உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பெட்ரோலோட இன்றைய எபிசோட்ல நான் உங்களுடைய அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சில சமயம் உறவுகள் நம்மளை ஒன்னா சேர்க்குது, பல நேரம் நம்ம உறவுகளை ஒன்னா சேர்க்கிறோம். ஆனா கட்டாயப்படுத்தி உறவுகளை சேர்க்கணும்னா அதோட ஆரம்பம் வலியும் வேதனையும் சேர்ந்ததா இருக்கும். அதோட முடிவும் அப்படித்தான். டீனாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவளோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு. யாரோ அவளை கொலை பண்றதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா விதியானது அவ வாழ்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனா அதே விதி அவளுக்கு இன்னொரு சோதனையும் கொடுக்க போகுது. இது டீனாக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கும் இப்படித்தான். அவங்க முடிவுக்காக அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த கேஸை இந்த நூற்றாண்டின் ஒரு அற்புதமான, அதே நேரத்தில் ஒரு கொலை நடங்கிற கேஸாகவும் மாறிடுச்சு. மேடம், என்ன காப்பாத்துங்க. மேடம், என் புருஷன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? இவன் உன்னை காப்பாத்துவாளா? முதல்ல வெளியே வாடி, வெளியே விடு அவள. நீ ஒரு ஆம்பளைன்னா என்ன வேணா பண்ணுவியா? எது வேணா பண்ணுவியா? இருடா, இப்பவே போலீஸ் கால் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறேன். போன கூட மரியாதை. ஹலோ மேடம், போலீஸ் வச்சு மிரட்டுறதுல வேற யார்கிட்டயும் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? பொம்பளைங்களுக்கு உரிமை வாங்கி தரேன்னு சொல்லி நீங்க பண்ற பிசினஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? நீ வாயை திறந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னை பத்தி என்ன வேணா பேசு, ஆனா என்னோட டீனா மேடம் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் ஒண்ணு, புரிஞ்சுதா? நீ என்னைய அடிச்சிட்டியா? அவளை உன்ன போ, வெளியே போடா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நானும் பெரிய பொண்ணான உங்களை மாதிரி இருப்பேன்ல? அழகெல்லாம் நிரந்தரம் இல்லம்மா, சரியா? உலகத்துல உன்னோட திறமை தான் ஜெயிக்கும். என்னால முடியாதத நீ சாதிப்பல்ல. சரி, நீங்க ரெண்டு பேரும் போறீங்களா? ரூபல், உன்னோட 2 குழந்தைங்களும் புருஷனும் ரொம்ப நல்லவங்க. சரி, ஓகே, போலாம். லேட் ஆகுதுல்ல? ஏ ரூபல், எங்க கிளம்பிட்ட? அது ஒரு மீட்டிங் இருக்கு, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். முதல்ல சொல்லியிருந்தா பாவம், இன்னைக்கு ஒரு கோழியை சாவடிக்காம விட்டு வச்சிருந்துருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, நாளைக்கு சமைக்கிறேன்.
சிக்கன் நான் பண்ணி தரேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்ட உடனே ஓடி வருவான். இந்தாங்க. இங்க பாருங்கப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்க பேசாம என் கூட வந்து தங்கிருங்க. என்னோட உயிர் மூச்சும் உங்க அம்மாவோட ஞாபகம் இந்த வீட்டில் தான் நிறைஞ்சே இருக்கு. என்னால் வேற எந்த இடத்துலையுமே போய் தங்க முடியாது. நீங்க வந்து தங்கலாம்ல, இங்க வந்து செட்டில் ஆயிடலாம்ல. அப்பா, எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னா நான் இப்படி உங்களை பிரிஞ்சு இருப்பேனா? சரிங்கப்பா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன். ஓகேம்மா. நீயா? ப்ளீஸ் வேணாம். வேண்டாம், இல்ல வேண்டாம். வழி விடுங்க. தள்ளி நில்லுங்க, வழி விடுங்க. சார், வீட்டில் இந்த ஜுவல்ஸ்லாம் திருடி இருக்காங்க. பொண்ணோட நெத்தியில் ஆம்பளன் எழுதியிருக்காங்க. சார், இவர் சுமித். பாடியை முதல்ல இவர் தான் பார்த்துருக்காரு. அவங்க பேர் என்ன? டீனா. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்? சார், அது அவ என்னோட ஃப்ரெண்டு சார். அவங்க ஃபேமிலி எங்கே இருக்கு? சார், இங்கே தனியாக தான் தங்கிட்டு இருந்தா. என்ஜிஓக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தா சார். அவ பெரிய அண்ணன் யூஎஸ்ல செட்டில் சார். அவளோட அப்பா மொராதாபாத்தில் இருக்காரு. உனக்கு இந்த கொலையை பற்றி எப்போ எப்படி தெரிஞ்சது? சார், 2 மணிக்கு டீனா தான் சார் எனக்கு கால் பண்ணா. உங்களுக்கு என்ன தோணுது? யார் இப்படி செஞ்சுருப்பாங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். நீங்கள் உடனே ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல? சார், அவரோட அப்பா உடம்பு சரியில்லாத ஆளு சார். எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு புரியல சார். மிஸ்ரா, ஃபேமிலி நம்பர் வாங்கி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணு. சார், இவர் என்ன சொல்றாருன்னா, டீனாவோட ஃபோன்லேருந்து இவர் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டீனாவை ஷூட் பண்ணியிருக்காங்க. என்ன விடுங்க, அவங்க எங்க மேடம். என்ன விடுங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும். ரேணு, அவங்கள விடு. சார், நான் பக்கத்தில் இருக்கிற காலனில தான் தங்கியிருக்கேன். டீனா மேடம் எங்களை மாதிரி பெண்களோட உரிமைக்கு தான் போராடிட்டு இருந்தாங்க. நிறைய பெண்களோட வாழ்க்கைக்கு அவங்க கை கொடுத்துருக்காங்க சார். எனக்கும் தான். அதனால டீனா மேடம்க்கும் என் புருஷனுக்கும் எப்பவுமே சண்டை போயிட்டே இருக்கும். போடா, வெளிய போடா, போடாண்ணா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீ டென்ஷன் ஆகாத. நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை தூக்கி உள்ள வச்சிடறேன். வேண்டாம் மேடம், போலீஸ் வேண்டாம். நீங்க எப்படியாவது எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க சார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை அந்த ஆளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருந்தா அந்த ஆள் இன்னைக்கு டீனா மேடம் மெம்பாட்டு. நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? உங்கள் டீனா மேடமை உங்கள் புருஷன் தான் கொண்டாருன்றீங்களா? கண்டிப்பா சார். இதான் சார் எங்க வீடு. இவன் தான் அவன் புருஷனா? என்னாச்சு சார்? இவளை கடந்த 3 நாள் அடிக்கவே இல்லையே. டீனாவை நீதான்டா கொலை பண்ண? டீனா மேடம் மர்டர் பண்ணிட்டாங்களா? மர்டர் நடந்திருக்கு. அவளை நீ தான் கொண்டு பொண்டாட்டி சொல்றா. அவ எது வேணா சொல்லுவா சார். நான் காலையில டியூட்டி முடிச்சுட்டே வந்தேன். அப்புறம் இங்க தான் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இப்போ அவ தான் கொலை பண்ணிட்டான்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னா நம்பிடுவீங்களா? செக்யூரிட்டி கார்டு தான்டா நீ. உன்னோட சர்வீஸ் ரைஃபிள் எங்கடா? மேடம், அது வந்து சர்வீஸ் ரைஃபிள் ஜுவல்லரி ஷாப்போட லாக்கர்ல தான் வச்சிருப்போம். அதை கையில் எடுத்துட்டு சுத்த முடியுமா சொல்லுங்க? என்னமோ இவ தான் பண்ணி வச்சிருப்பான்னு தோணுது. இப்போ பழைய என் மேல போட பாக்குறா. அந்த ஆளு போய் சொல்ற மேடம். ஒழுங்கா உண்மையை சொல்டா. உன் பொண்டாட்டி டீனாவை எதுக்குடா கொள்ளணும்? ஏன்னா டீனா பெண்களுக்கு உதவி செய்யறான்ற பேர்ல என் பொண்டாட்டி மாறாங்களை மாட்டி விட்டுட்டு இருந்தா. நான் வினிதா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, அப்புறம் நீ அவ கூட சேர்ந்து மண்ணுக்கு போயிடுவேன்னு. என்னது? ஆமா மேடம், எனக்கு என்ன தோணுதா, வினிதாக்கு அந்த விஷயம் பிடிச்சி போச்சு போல இருக்கு. அதனால தான் அவன் என்னை விட்டு விலைக்கு போயிட்டு இருக்கா. அவங்க 2 பேர் நோட்டில் ஏதோ நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி அவளை கொண்டு இருக்கலாம். அந்த கேஸ்ல என்னை மாட்டி விட பாக்குறா. சார், அந்த ஆள் இப்படிதான் உளறிட்டே இருப்பான். அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக என்னையும் டீனா மேமையும் அவமானப்படுத்திட்டே இருப்பான். உன் புருஷன் என்ன சொல்றானா, நைட் ஷிஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் எங்கேயும் போலன்னு சொல்றான், தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். அவன் டீனா மேடம் வீட்டுக்கு போனதை நீ பாத்தியா? சொல்லு.
அவன் பொண்டாட்டியை மாட்டி விட பார்க்கறானா? அவனோட சர்வீஸ் ரைஃபிளை செக் பண்ணு. அப்படியே பேலஸ்டிக் ரிப்போர்ட்டையும் வாங்கிரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. 2 பேரையும் நல்லா விசாரிச்சுப்பாரு. டீனாவோட என்ஜிஓக்கு போய் பாரு. டீனாவோட நெத்தியில் ஒருவேளை டீனா கூட பழைய பகை தான் இருக்கும் போல. சார் சார் டீனாவோட கால் ஹிஸ்ட்ரி பாருங்க சார். 12 மணிக்கு தான் சுமித்துக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுமித் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்துருக்கான். இந்த 2 கால்ஸுக்கு முன்னாடி 11:35க்கு டீனா தன்னோட ஃபாதருக்கு கால் பண்ணியிருக்காங்க. சுமித் சொன்னதை வச்சு பார்த்தா 12 மணிக்கு கால் பண்ணி பேசும்போது தான் டீனாவை கொண்டிருக்காங்க. டீனா அவங்க அப்பா கிட்ட என்ன பேசினான்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டீனாவோட அப்பா வர சொல்லு. சார் பிரமாதம் சோனியா, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி அழகா இருக்க. ஆண்டி, அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க அழகெல்லாம் வெறும் கண் தொடைப்புன்னு. ஆனா உண்மையான அழகு. சரி, இந்த விஷயத்த வண்டியில போகும்போது பேசிட்டே போலாம். வா. சோனியா எங்கே போகிற? பிகாஸ் இன்னைக்கு உன் கூட என்னால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. நான் எங்க அம்மா கூட பாட்டிக்கு போறேன். அப்போ நீ ஹோம்ஒர்க் எப்போ தான் பண்ண போகிற? பார்ப்பா, சோனியோட ஹோம்ஒர்க் நீயே பண்ணிடு. சரியா சொன்னீங்கப்பா. நிகாஸ், அப்ப நீயே ஹோம்ஒர்க் பண்ணிடு. சரியா? லேட் ஆயிடுச்சு. உன்னோட அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. வா போலாம். சரி, பை. விஜய் சார், உங்கள் ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் அடுத்த கட்ட விசாரணைக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணும். நீங்களும் டீனாவும் கடைசியாக ஃபோனில் பேசுனீங்கல்ல, அப்போ டீனா எங்கே இருந்தா? ஓகேப்பா, ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட்டோக்காரருக்கு ஃபேரை கொடுத்துட்றேன். அப்போ டீனா ஆட்டோவில் தான் வீட்டுக்கு போனாங்களா? ஆமாம் சார். டீனா கிட்ட பேசினதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு சுமித் கிட்ட பேசுனீங்களா? சுமிதா? ஆமாம், சுமித் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணான். டீனாவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சுமித்துக்கு கால் பண்ணியிருக்காங்க. விஜய் சார், டீனாவோட நெத்தியில் ரத்தத்தால் ஆம்பளைன்னு எழுதியிருக்கு. உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையை யார் செஞ்சிருப்பா? அதான் தெரியல சார். ஆனா சார், டீனா சுமித்துக்கு எதுக்காக கால் பண்ணும்? டீனா 6 மாதத்துக்கு முன்னாடி சுமித்தை விட்டு விலைக்கு வந்துட்டாலே. விட்டுட்டு வந்துட்டானா? 2 பேருக்கும் அஃபைர் இருந்துச்சா இல்லை? சார், 6 மாதம் முன்னாடி கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் சுமித் சரியான பொறுக்கி பையன் சார். அவன் வற்புறுத்தி டீனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அவளை காப்பாற்றினேன். ஆண்டி எங்க போய் தொலைஞ்சாங்க? கவலைப்படாதம்மா, வந்துருவாங்க. என்னடா பண்ற? ஆண்டி எங்க போனாங்க? முதல்ல அதை சொல்லு. ஹலோ மேடம். நீ என்ன பண்ற? இரு, ஆண்டி வரட்டும், நான் எல்லாம் சொல்றேன். ஏய், வெளியில இருங்க. என்னடா பண்ற? என்ன காரியம் என்ன பண்ண? கிளம்பிங்க இருந்து. இங்க பாருமா, ரொம்ப சாரி, லேட் ஆயிடுச்சு. நீ ஓகே தானே? அவரும் அம்மாவோட ஃப்ரெண்டு தாம்மா. சார், நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. என்னோட கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. டீனாவோட மர்டர் நடக்கும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். அவள் தான் எனக்கு கால் பண்ணா. நான் எப்படி சார் அவ்வளோ மர்டர் பண்ண முடியும்? நீ தெளிவாக தான் பிளான் பண்ணியிருக்க. டீனாவை கொல்ல சொன்னல, கில்லர்கிட்ட சொல்லியிருக்க டீனாவை கொல்றதுக்கு முன்னாடி உன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லி. அப்போ தான் நாங்கள் உன்னை விசாரிக்கும் போது நீ ரொம்ப ஈஸியாக கால் டீட்டெயில் வச்சு தப்பிச்சிருவல. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். டீனா உனக்கு எதுக்கிட்ட கால் பண்ணணும்? உனக்கு அவளுக்குமான கதை தான் 6 மாதம் முடிய முடிஞ்சிருச்சுல சார். அது அப்போ கூட க்ளோஸ் ஆகலை சார். அவளை பிரிஞ்சு போனதுமோ உண்மைதான். இப்போ கூட அவளை என் லைஃப்பில் திரும்ப கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். நீயா இப்போ எதுக்காக வந்திருக்க? வருத்தமோ கஷ்டமோ உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கும் ஏற்படும் தெரியுமா? உங்களை மாதிரி பொண்ணுங்களோட தப்பான புரிதலுக்கு நாங்கள் ஆளாயிடுறோம். உன் விஷயத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு எந்த தப்பான புரிதலும் இல்லை. எனக்கு இருந்த அஃபேர்ஸ் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இப்போ நமக்குள்ள எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. உன்னுடைய எல்லா முயற்சி வீணா போனதும் கோவத்தில் இருந்த நீ டீனாவை கொல்லணும்னு நினைச்சல. சார், டீனாவை கொல்லணுன்ற நினைப்பு அவன் அண்ணனுக்கு இருந்திருக்கும்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் டீனாவை சுட பார்த்துருக்கான். அவளை கொல்ல ட்ரை பண்ணான். உனக்கு என்ன பைத்தியமாடி? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க?
சார் டீனா அப்ப கூட என்ன நினைச்சான்னா நான் தான் ஆளை வச்சு ஷூட் பண்ணேன்னு. ஆனா அவ மனசுக்கு தெரியும் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணது அவளோட அண்ணன் தான். நீங்க அவளோட அண்ணனோட மோட்டிவை ஏன் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்றீங்க? அதையும் பண்ணுவேன். முதல்ல உன் மோட்டிவ் தெரியணும்ல மிஸ்ரா. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். டீனா கடைசியாக எந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வீட்டுக்கு வந்தாலோ அந்த ஆட்டோ ரிக்ஷாவை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு. சார் இந்த ஆள் பெரிய ஆளாக இருப்பான் போல சார். இந்த கன்னை வச்சுட்டு வெள்ளி ஷாப்பில் டியூட்டியில் இருந்திருக்கான். இது டம்மியாச்சே. நம்மளோட ஏஜென்சி ஆளுங்க தான் அவனுக்கு ஒரிஜினல் கன்னை கொடுத்தாங்களாம். ஆனால் இது அதே மாதிரி தெரியுற டம்மி துப்பாக்கி. அம்முல் எங்க? நேற்று அவர் நைட் டியூட்டிக்காக போனார் சார். அப்புறம் திரும்ப வரவே இல்லை. அவன் நேற்று டியூட்டிக்கே போல. அவன் எங்கே ஓடி போயிட்டான்? எனக்கு அது தெரியல சார். ஆனால் ஒன்று, நேற்று நைட்டு கிளம்புறப்போ ஏதோ ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டே போனார். அட ஆமாம்ப்பா, இந்த தடவை வரும்போது உன்னோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் கிளியர் பண்ணிடுறேன் பாரு. அட இந்த தடவை சேர்ந்து உன் கூட நிரந்தரமாக அங்கேயே தங்க தான் வரேன், சரியா? அமுல் பேசிக்கிட்டு இருந்த அந்த லேடி யாரு? எனக்கு தெரியல சார். ஆனால் ஒன்று, கண்டிப்பாக அந்த பொம்பளையோட அமுலுக்கு தொடர்பு இருக்கு. அவனுடைய சர்வீஸ் ரைஃபிள் டம்மி ஒரிஜினல் எங்கே இருக்கு? எனக்கு எதுவும் தெரியாது சார். அமுல் விஷயத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் அடிச்சிரு. அவன் கால் ரெக்கார்டில் அந்த எல்லா நம்பரையும் ட்ரேஸ் பண்ணு. கடைசியாக யார்கிட்ட பேசினான்னு பாரு. சார் உன்னோட ஆளு கால் பண்ணிட்டான் பாரு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இது திரும்ப நான் வசூலிக்கிற நேரம். ரேகா, புஷ்பா, உங்க 2 பேரோட நிலைமையை பார்த்து தான் நான் ஹெல்ப் பண்ணேன். நான் நினைச்சதை விட நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல. அடுத்த 7 நாளுக்குள்ள என்னோட 1.5 லட்ச ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. அனிகேத் யோசி, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களை என்ன பண்றது? சார் ஒரு விஷயம் உண்மைதான். அதாவது டீனாக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனால் ரொம்ப வருஷமாக என் பிள்ளை யூஎஸில் தான் இருக்கான். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி டீனாவை கல்யாணம் ஆகும்போது அவங்க இங்கே தானே இருந்தாங்க. அப்போ கூட அட்டாக் நடந்திருக்குல்ல, அந்த விஷயத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. சார் அந்த டைமில் டீனா மேலே யாரும் ஷூட் பண்ணல, அது அவளோட பிரம்மை தான். அப்பா சுமித் என்ன கொல்லணும்னு நினைச்சானா அவன் எதுக்கு என் பின்னாடியே வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். போலீஸ்கிட்ட போக வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அப்படி போலீஸ்கிட்ட போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே மண்டபத்தை விட்டு ஓடி என் மானத்தை வாங்கிட்டா. அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ கூட உங்கள் புள்ள கரண் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரல? இப்போ கூட இல்லை சார். அவன் என் புள்ள. என்னதான் இருந்தாலும் அவனோட தங்கச்சியை இப்படி கொடூரமாக கொலைலாம் செய்ய முடியாது. சோனியா, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு. என்ன விடுங்க, நான் வரல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. அழாதம்மா, அழாதம்மா. விகாஸ் நீ உள்ள போ. அழாதம்மா செல்லம், அமைதியா இரு. உன்னோட நேஹாட்டிய நான் சும்மா விட மாட்டேன். உன் பொண்டாட்டி எனக்கு ஜென்ம தெரியுதான். ஆனா நீ என்னோட நண்பனாச்சே. இப்படிலாம் சொல்லி ஃப்ரீ சர்வீஸ் எதிர்பார்க்காத. எடு பணத்தை எடு. இந்தா. ஹே, ஆடா பாவி, பணம் வந்தோடனே கால் சரியாயிடுச்சா? செக்யூரிட்டி கார்டு அமுலோட சர்வீஸ் ரைஃபிளையும் காணோம். இது AK-47. அது யார் கையில் போய் சேர்ந்துருக்கு? யார் டீனாவை மர்டர் பண்ணது? சார் ஏதாவது கான்டாக்ட் கில்லரா இருப்பான். கண்டிப்பாக கான்ட்ராக்ட் கில்லர் தான் AK-47 யூஸ் பண்ணியிருக்கான். AK-47ன்றது டெரரிஸ்ட்டுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீனா மேல ஒரு அட்டாக் நடந்துச்சுல, அவங்க என்ன கன்னை யூஸ் பண்ணிப்பாங்க சார்?
அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த நேரத்தில் ரிப்போர்ட் எழுதியிருந்தா கண்டுபிடிக்கலாம். சார் பர்சனல் ஆங்கிளில் பார்த்தா சுமித்துக்கும் டீனாக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. ஒருவேளை அந்த அட்டாக்ல டீனாவோட அண்ணன் சம்மந்தப்படலைன்னா யாராவது ஜில்டன் லவ்வராக இருக்கலாம்ல. அவன் அந்த நேரத்தில் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. அந்த ஜில்டன் லவர் சுமித்தோட கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல. ஏதாவது கூலிப்படையோட கனெக்டடாக இருக்கலாம். ஓகே சார், நான் அந்த ஆங்கிளில் விசாரிக்கிறேன். சக்ஷிதா, முதல்ல நம்ம இந்த அட்டாக்ல வேலை செஞ்சு முடிப்போம். நம்ம இன்ஃபார்மர்ஸ் ரெடியாக இருக்கு சொல்லு. சார், இந்த ஷூட்டர் யாரா இருப்பான்? AK-47 சுத்திட்டு இருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸால சரியா அந்த ஷூட்டர்ஸை கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க. அவங்க 2+2 மெத்தட்ல கூடிய சீக்கிரம் அந்த ஒரிஜினல் கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருந்தாங்க. அப்புறம் போலீஸ் இதை ஒரு ரெகுலர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி பல ஹிஸ்டரி சீட்டர்ஸ் அண்ட் இல்லீகல் ஆர்ம் டீலர்ஸை தூக்கிட்டாங்க. செக்யூரிட்டி கார்டு அன்மோல் கூட பிரைம் சஸ்பெக்டா இருந்தான். ஆனா அவன் மட்டும் இல்ல, அவனோட ரைஃபிளும் பல நாட்களா எங்கேயுமே கிடைக்கல. டீனாவோட NGO சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் விசாரிச்சாங்க. சார், அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். எந்த ஒரு பொம்பளையுமே ட்ரேஸ் பண்ண முடியல. அவனுக்கு அஃபேர் இந்த மாதிரி தெரியல. அவளை தேடி போகவும் வாய்ப்பில்லை. அப்போ அமுலோட மனைவி ரேணுகா நம்ம கிட்ட போய் சொன்னாலா என்ன? அமுலோட சர்வீஸ் ரைஃபிள் காணாத போனதுக்கு பின்னாடி அவ தான் சம்மந்தப்பட்டிருக்காளா? அப்பாவி மாதிரி அடிச்சு நம்மள ஏமாத்துறாளா? ஒருவேளை அவளுக்கு AK-47 ஷூட்டர் தெரிஞ்சிருக்கும் போல. ஆமா சார், ஆமா. டீனா அப்புறம் வினிதாவோட கேரக்டர் பத்தி ஒரு விஷயம் சொன்னால, அதை பத்தி ஒண்ணுமே தெரிய வரலையே. டீனாவோட NGOல இருக்க நிறைய பேர் நான் விசாரிச்சு பார்த்தேன். அங்க கூட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல சார். டீனா எந்த ஆட்டோவில் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு போனாலோ அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், அங்க CCTV எதுவும் இல்ல. அக்கம் பக்கத்துல யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. அந்த ஆட்டோக்காரனை கண்டுபிடிக்கிறது பாசிபிள் இல்லை சார். சார், முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. டீனாவோட அண்ணங்காரன் 20 நாளாக இந்தியாவில் தான் இருக்கான். இந்த 20 நாளாக அவன் ஒய்ஃபோட வீட்டில் டெல்லியில் தான் தங்கியிருக்கான். உன்னோட அம்மா எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா? நான் பரோட்டா நல்லா பண்ணுவேன். அதான் அம்மா அவ்வளோ குண்டா இருந்தாங்களா? அவங்க டென்ஷன் ஃப்ரீ லேடியாக இருந்தாங்கல்ல, அவ்வளோதான். உன்னோட அண்ணன் US போனதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் உன்னோட அண்ணன் அவளை பார்க்க ஒரு தடவை கூட வரல. ப்ளீஸ். சார், 20 நாளைக்கு முன்னாடி டெல்லி வந்தது உண்மைதான். நான் ஒய்ஃபோட சேர்ந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணதா வந்தேன். அப்படின்னா உங்கள் அப்பா உங்கள் சிஸ்டர் இவங்களோட உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமா? 20 நாளாக நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல? ஆக்சுவலி சார், நான் லவ்ஸ்பேட்டையிலேருந்து திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் என் ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் டீனாவோட மர்டர் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. எப்போ நீங்கள் இந்தியா விட்டு வெளியில் போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. ஷியோர் சார், நான் இப்போவே உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். 7 நாளைக்கு அப்புறம் நான் US போயிடுவேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ கோ நவ்? எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. நிஜமாவே இவன் ஏதாவது பண்ணியிருந்தானா அடுத்த 7 நாளைக்குள்ளே இவனுக்கு எதிரான எவிடன்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அப்போ தான் அவன் US போகிறத நம்ம தடுக்க முடியும். ஒரு தடவை அவன் இங்கேருந்து போயிட்டானா அப்புறம் நம்ம அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சார், நரேந்திர நகர் இன்னொரு பாடி கிடச்சிருக்கு. இது நம்ம ஷீதல் மேடம். ஆனா ஷீதல் பாடி நரேந்திர நகர்ல கிடைச்சிருக்கு. நீ ஷீதல்ல கடைசியா இப்ப பார்த்த? இன்னைக்கு மார்னிங் தான். ஆஃபீஸ் ஆவி வாங்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். புனித் நில்லு. புனித், என்னாச்சு மேடம்? புனித்துக்கு என்னாச்சு? அவன் அவங்க அப்பாக்காக என்கிட்ட இருந்து பணத்தை திருடுறான். எனக்கு நல்லா தெரியுது இவனோட வாழ்க்கையும் அந்த ஆளு பாழாக்குறான். மேடம் என்ன சொன்னாங்கன்னா அவங்க புருஷன்கிட்ட பேசுறத சொன்னாங்க. அப்புறம் இங்கே வரேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமா மேடம் அப்புறம் புனித் நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் 2 பேர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். ஷீதலோட புருஷன் ஷீதலை விட்டு தனியாவா இருக்காரு? ஆமாம் மேடம், 2 பேருக்கும் ஒத்து போகாது. ஷீதலோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? நுபால், சோனியா, நுபால் எங்க போனாங்க? சோனியா, நுபால், என் பொண்ணு விஷயத்தில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு எங்க 2 பேரோட மரணத்துக்கு காரணம் நீயும் வீணாவும் தான். சரி, யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க.
என்னை பார்க்க என் பையன் புனித்தும் வரல, என் ஒய்ஃப் சீத்தலும் வரல. உன்னோட மனைவி சீத்தலை கொலை பண்ணிட்டாங்க. உன் புள்ள புனித்தோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுக்கப்புறம் நீ எதையாவது மறைச்சனா? நான் எதையும் மறைக்கல சார். புனித், நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிட்ட? உன் மம்மிக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு நீ இதான் சொன்ன உங்க அப்பாவை பார்க்க போனான்னு. அப்போ உன்னோட அம்மாவும் வந்தாங்களா? இல்லை சார், நான் அப்பாவை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன். அப்போ அம்மாவோட நம்பர்லேருந்து எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சு. அப்புறம் அந்த லேடியா? உங்க அம்மாவை வேற ஏதோ ஒரு லேடியா கொண்டாங்க? கை தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கையில் ரெட் கலர் நெய் பாலிஷ் போட்டிருந்துச்சு. அப்புறம் என் கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை ஷூட் பண்ணிட்டா. உனக்கு என்ன தோணுது? அந்த லேடி யாரா இருப்பா? அவங்க சீத்தல் எதுக்காக கொல்லணும்? சார், நாங்கள் ஷீதல் மேம் கிட்ட வாங்கின கடனை திரும்ப கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டோம். இந்தா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. ஷீதல் மேடம் எங்களுக்கு 7 நாள் டைம் கொடுத்தாங்க தெரியுமா? ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே பேமெண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம். கொலை பண்ணுறதுக்கு அப்புறம் பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ தானே உங்கள் மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. சார், சீதல் மேடம் நாங்க கொல்லல. சீத்தலோட ஃபோனை தான் நீங்கள் தான் எடுக்க மாட்டீங்களே. கடந்த 2 நாளில் நீங்கள் சீத்தலுக்கு எத்தனை தடவை கால் பண்ணீங்க? எதுக்காக? சீத்தல நரேந்திர நகருக்கு நீங்கள் தானே வர சொன்னீங்க? இல்ல சார், சீதல் மேடம் தான் திரும்ப திரும்ப கால் பண்ணி எங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அவங்க மிரட்டினாங்க. சரி, நீங்கள் தான் அவங்கள கொன்னுட்டீங்கல்ல. கன் எங்க? சீத்தல சுட்ட அந்த கன் எங்க? எந்த கன் சார்? நாங்கள் எந்த கொலையும் பண்ணலை. டீனாவோட கேஸில் அமோலை தவிர டீனாவோட சகோதரன் கரண், சுமித், அமோலோட மனைவி வினிதா மேலே கூட ஸ்ட்ராங்கான சந்தேகம் இருக்கு. ஆனால் 1 செகண்ட் மேடம். பேலஸ்டிக் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கீங்க. டீனாவோட பாடியில் AK-47 புல்லட் இருக்குன்னு. அப்புறம் சீத்தலோட பாடியில் 303. அப்புறம் இப்போ முகேஷோட பாடியில் 8mm பிஸ்டல். அப்புறம் எப்படி ஒரே கன்னால இவங்க 3 பேரை ஷூட் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க? எனக்கு புரியல. 3 புல்லட்ஸ்லயுமே மார்க்கிங் சரியா இருக்கு. 3 புல்லட்ஸுமே ஒரே நாசில் வழியா தான் ஷூட் ஆயிருக்கு. கன்னை ரெடி பண்ணும்போது அதோட நாசில்ல அயனோட ஒரு அடையாளம் இருக்கும். அது ஒவ்வொரு கன்லயும் வெவ்வேறு விதமா இருக்கும். இந்த பெலஸ்டிக் ரிப்போர்ட்ல பாக்குறப்ப அது வெவ்வேறு விதமா தான் இருக்கணும். ஆனா என்னோட இத்தனை வருஷ கரியர்ல அப்படி ஒரு கன்னை நான் பார்த்ததே இல்லை. ஒரே கன்ல வேற வேற கன்னோட புல்லட்ஸ் எப்படி ஃபிட் ஆகும்? ஐ திங்க் இது ஒரு கன்ஃபியூஷன் போல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, உங்க ரிப்போர்ட்டை இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணுங்க. அப்படி ஒரு கன் இருக்க வாய்ப்பே இல்லை. இம்பாசிபிள். ஷியோர், நான் மறுபடியும் செக் பண்றேன். ஆனா நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 3 கேஸும் கனெக்டடா? ஹலோ மேடம், அவனை நான் பார்த்துட்டேன். அவனை வாட்ச் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். சார், அமுல் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சார், நான் டீனா மேடம் நான் கொலை பண்ணல சார். உண்மையாக தான் நான் சொல்கிறேன் சார். வேற யாரையாவது வச்சுக்கோனியா? லேடிஸை வச்சுக்கோனியா? அப்படிப்பட்ட ஒரு லேடி, அவளுக்கு உனக்கு அஃபேர் இருந்திருக்கு. எனக்கு யார் கூடயும் எந்த ஒரு அஃபேரும் இல்லை சார். அப்புறம் எதுக்குடா ஓடுன? சார், அது எதுக்காக நான் ஓடுனேன்னா, நீங்கள் என்கிட்ட என்னோட சர்வீஸ் ரைஃபிளை கேட்டீங்க. அந்த ரைஃபிளை நான் காசுக்காக வித்துட்டேன். யாருக்கிட்ட வித்த? டில்லுக்கு தான் சார். யாரா அந்த டில்லு? இப்போ எங்கே இருப்பான்? சார், அவன் மீரட்டில் தான் சார் தங்கியிருப்பான் சார். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது சார். டீனாவோட அண்ணன் கரண் வெளிநாட்டுக்கு போறதை தடுக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. மறுபக்கம் அமோலை பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் டில்லுன்னு ஒரு இல்லீகல் ஆம் டீலரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. வைஷாலியால இன்னொரு லேடியை ஷூட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்த கான்ஸ்டபிள் தான் சொன்னாரு. போலீஸ் இன்னும் கிரைம் சீனுக்கு போய் சேரல. வைசாலி போலீஸை கான்டாக்ட் பண்ணு. அவங்க கிட்ட சொல்லு நம்மளும் கிரைம் சீனை விசிட் பண்ணணும்னு. ஒருவேளை அந்த மர்டர் நம்ம கேஸோட கனெக்டாக இருக்கலாம்ல. உங்களுக்கு அவங்களோட ஃபோன் கிடச்சதா? ஏன்னா டீனாவோட மர்டர் விஷயத்தில் கூட கொலைகார அவன் பொண்ணுக்கு லாஸ்ட் கால் பண்ணியிருக்கான். அந்த காலை கட் பண்ணதுமே 2 பேரையும் மர்டர் பண்ணிருக்கான். சார், இந்த லேடியோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. இந்த லேடி இங்கே தான் தனியாக தங்கியிருக்காங்க. இவங்களை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் சார்.
இவங்க செக்ஸ் ராக்கெட் பண்ண குற்றத்துக்காக ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சார், இவங்க நேகா ஷரத் மொராதாபாத்தில் தான் தங்கியிருந்தாங்க. இவங்க கடந்த 12 வருஷமாக இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. மொராதாபாத்தா? நேகா மொராதாபாத்தில் தானே இருந்தா? டீனாவும் மொராதாபாத்தில் தான் தங்கியிருந்தா? ஒருவேளை டீனாவுக்கு நேகாவை தெரியுமா என்ன? இல்லை சார், எனக்கு இந்த லேடியை தெரியாது. இவ பேர் நேகா. நல்லா கவனமாக பாருங்க. ஒருவேளை இவங்களை நீங்கள் உங்கள் பொண்ணோட பார்த்துருக்கலாம்ல? இல்லை சார். சார் உள்ளே வாங்க. சார், நான் கிரிமினல்ஸோட டேட்டா பேஸ் செக் பண்ணிட்டேன். அதில் ஆம்டியில் டெல்லு கிடச்சிருக்கான். அவனுக்கு தான் அந்த ரைஃபிளை விற்றுருக்கான். அவன் தான் மீரூட்டில் நடந்த பிரச்சனையிலையும் இருந்திருக்கான். ரொம்ப நாள் எஸ்கேப் ஆகிட்டான். மிஸ்ரா, எனக்கு அந்த ட்ரில்லு வேணும். இன்ஃபார்மர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி எதை வேணா பண்ணு, எனக்கு அந்த ட்ரில்லு வேணும். சார். மிஸ்ரா. சார். சஸ்வதா எங்கே போயிட்டாங்க? சார், அவங்க காலையிலேருந்து வரவே இல்லை. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மேடம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? 4 புல்லட்ஸும் ஒரே கன்லேருந்து ஷூட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். இந்த கில்லர் ஏதோ ஒரு லேடி தான் போல. அந்த லேடி எப்படிப்பட்ட ஒரு கன்னை யூஸ் பண்ணுறா? ஒரே கன்னில் 4 வெவ்வேறு விதமான புல்லட் செட் ஆகுமா என்ன? இம்பாசிபிள். போலீஸ் எது இம்பாசிபிள் நினைக்கிறாங்களோ அது நிஜமாவே பாசிபிள் ஆயிடுச்சா என்ன? இல்லை இந்த கிரிமினல் போலீஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்களா? அந்த கன்னோட புரியாத புதிர்களை கிளியர் பண்ணுறதுக்காக போலீஸ் இப்போ சட்டவிரோதமாக ஆயுதங்கள் விற்கிற ஒரு முக்கியமான குற்றவாளி டில்லுவை தேடி கண்டுபிடிச்சாங்க. சார் விடுங்க சார், விடுங்க சார், அடிக்காதீங்க சார். சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார். அம்மளோட ரைஃபிளை நான் தான் சார் வாங்கினேன். ஆனால் எனக்கும் இந்த மர்டருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை சார். அப்போ எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லு. யோசிச்சு பதில் சொல்லு. நீ எப்போவாவது அந்த மாதிரி கன்னை வாங்கியிருக்கியா இல்லை விற்றுருக்கியா? ஒரே கன்னில் 4 விதமான புல்லட்ஸ் ஆப்ரேட் ஆகுமா? AK-47, 8mm, அப்புறம் 7.65 ரைஃபிள், ஒரே கன்று 4 புல்லட்டு. சார், நான் 10 வருஷமாக அதை தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இதனால வரைக்கும் அப்படிப்பட்ட கன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன் கன் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். நான் அங்கே லம்பாக சரக்கு வாங்க போவோம் சார். இதில் மார்ஜின் இல்லைண்ணா. 55,000க்கு 4 கொடுத்துரு. இது ஒரு கன்னோட விலைப்பா. நீ சொன்னா உனக்காக அப்படி ஒரு கன்னை நான் ரெடி பண்ணி தரவா? அதில் 4 கன்னோட புல்லட்டும் ஃபிட் ஆகும். செஞ்சு தரவா? சார், அப்போ அவன் விளையாட்டாக சொன்னான் சார். ஒருவேளை அதை அவன் பாசிபிள் ஆக்கிட்டானோ என்னவோ. யார் அந்த பையன்? அவன் எங்கே இருப்பான்? நீ என்னோட வீட்டாளுங்களை பார்த்துட்டல? பரதாபாத் போயிருந்தேன். நேகா ஷரத் கதையை தெரிஞ்சுக்க தான் போனேன். ஆனால் அவளோட கதை உன் கதையோட கனெக்ட் ஆயிருக்கே. சரி, இப்போ சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் தான் அவனை கொன்னேன். நேகா தான் அவனை குழி தோண்டி புதைச்சா. வாடா. நேகா வந்து மரணம் உன் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. அப்பா கூட ஸ்டோரி தெரிஞ்சுக்க வந்துட்டு இருக்கியா? ஸ்டோரி உனக்காக நான் எழுதுறேன்டா. ஸ்டேஷனுக்கு வாடா. இந்த கண்ணில் 4 விதமான புல்லட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதில் ஒரு புல்லட் கூட இல்லை. நீயும் இந்த டீனா மாதிரி ரொம்ப தாண்டி திமிரா இருக்க. டீனா எனக்கு சோனியாவுக்கு கிளாஸ்மேட்டாக இருந்தவ. அந்த டீனா எப்பயுமே என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன சொல்லுவா தெரியுமா? நீ பார்க்க பொம்பளை மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. ஆனால் சோனியா தான் எனக்கு எல்லாமே. அந்த சோனியாவோட அப்ப பூபின் நம்பர் 1 பொறுக்கி. பூபின் என்னை சின்ன வயசுல மிஸ்யூஸ் பண்ணிட்டான். அப்புறம் நேகா பூபின் மாதிரி பல ஆளுங்க முன்னாடி என்னை அனுப்பி வச்சிட்டா. என்னோட மொலஸ்டல் இருந்தான். அவன் ஒரு கன் டீலர் இருந்தான். ஆனால் அவன் நல்ல ஆளு. அவன் தான் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணான். நான் வீட்டாளுங்க கூட இருந்தாலும் நான் ஒவ்வொரு நாளும் பழச நினைச்சு துடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள்
டீனாவை நான் சந்தித்தேன். பெரியவனானதுக்கு அப்புறம் தான் நீ பார்க்கறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கு. பிருந்தன் உன்னோட பாடி லாங்குவேஜும். அட சாரிப்பா, தப்பா நினச்சிக்காத. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். என்னோட ரத்தம் கொதிச்சு போச்சு. அப்புறம் நான் அவளை கொல்லணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் காசியாபாத் போயிட்டேன். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நீயா? என்ன பொம்பளைன்னு சொல்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ பாருடி, நான் ஒரு பொண்ணா மாதிரி எப்படி நான் ஆம்பளை நிரூபிக்கிறேன். இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த சக்சிஸ் தான் வேற ஃபோன் எடுக்க மாட்டான். அப்படி நான் செத்துட்டேன்னா அப்புறம் என் கூட ஏகப்பட்ட ரகசியம் மண்ணா போயிடும். அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணல. முகேஷ் நான் எப்படி கொண்டேன்னு தெரிய வேணாம். அவனை பார்க்கும்போது புபேல் மாதிரியே தெரிஞ்சது. யாரு குப்பேன்? அப்புறம் இந்த பாலா போன நேகாவை 12 வருஷமா தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். டீனாவோட நெத்தியில ஆம்பளைங்க எதுக்கு எழுதுன? ஷீத்தல் முகத்துல ஏன் மீச வரைஞ்ச? சில பொம்பளைங்க ஆம்பளையாக முயற்சி பண்ணா அவங்க எல்லாரையும் நான் இப்படி தாண்டி பண்ணுவேன். உன்ன மாதிரி பொம்பளையோட உரிமைக்காக போராடுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த கன் பல பேரோட உயிர் எடுத்திருக்கு. அந்த கண்ணுக்கு முதல் இரையானது டீனா தான். ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை பத்தி டீனா முதல்லயே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அப்போ அவ மறுபடியும் இரையா இருக்க மாட்டா. ஒருவேளை மீதம் இருந்த விக்டிம்ஸும் தப்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம குற்றவாளி விகாஸோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், குற்றம் குற்றத்தை தான் உருவாக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி ரூபல், சோனியா அப்புறம் விகாஸ் எந்தெந்த குற்றங்களுக்கு இரையானாங்களோ அதை போலீஸ் சரியான விதத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ ஒரு அப்பாவி குழந்தை இவ்வளோ பெரிய குற்றவாளியாகாம தடுத்திருக்க முடியும். நான் உங்க அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் பத்திரமா இருங்க, அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.